சவுக்கு சங்கர் ஒரு அம்மா ஒரு தாய் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி சாக்கடையை கொட்டி அதை கொட்டி எவ்வளோ ஒரு வன்மம். ஒரு கலைஞரை வந்து குற்றச்சாட்டுக்காக அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ கொள்றாங்களேன்ட்டு அந்த வீடியோ போட்டு எவ்வளோ அதை போட்டுருக்கு. எலெக்ஷன் ரொம்ப அதை போட்டு தான் ஜெயிச்சிங்க. உங்கள் அப்பாவை தூக்கும்போது உங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பையனை நீங்கள் நசிங்கப்படுத்திங்க. அந்த அம்மா மனசை பாடுபட்டுருக்கும். நம்ம செத்தே போச்சுல, எவ்வளோ வழிபடி செத்து போயிருக்கோம். இதெல்லாம் கர்மா. ஒரு பெரும்பான்மையோடு வந்த ஒரு கட்சி தலைவரை சிஎம் ஆக்கூடாமல் நீங்கள் குறுக்குடியில் இவனை ஆக்குவான் இவனை வச்சுருவான் நீங்கள் எடுத்து வருவான் இப்படின்னு அவர் ஏறோடாமல் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்க துரோகமாயிடும். அதோட மொத்த கட்சியும் அழிஞ்சிருக்கும். திமுக ஆதரவில் ஏடிஎம்கே அரியணையர்களுக்கெல்லாம் பிடி பண்ணாங்களே, அது எவ்வளோ ஒரு துரோகம். கொடி கட்டினவன் யார்? கோஷம் போட்டவன் யார்? நீங்கள் மேடை ஏறும்போது கூட்டத்தை கூட்டினவன் யார்? கூட்டத்தை உட்காந்தவன் யார்? எந்த ஓட்டு போட்டான்? எடப்பாடி சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஏறக்கூடாதுன்னா எவ்வளோ கெட்டன சார். முன்னாடி சாமிநாதன் அவர்களுக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்மந்தம்? படம் தயாரிச்சாரா, இல்லை படத்தை வாங்கி விற்றாரா, விநியோகம் பண்ணாரா, என்ன சார் பண்ண மேனேஜராக இருந்தால் எங்கேயாவது ஒரு படத்தில் ஷூட்டிங்காவது வேடிக்கை வச்சிருக்காருன்னு கேட்குறேன். இப்போ எந்த அடிப்படையில் அவர் சாமிநாதனை வந்து நம்ம சினிமா துறைக்கு மினிஸ்டராக போட்டாங்க? அப்போயே நீங்கள் கேட்கல. குதிரை பேரம் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து அந்த வார்த்தை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஓட்டு போட்ட மக்களை ஒரு மாதிரி பேசுற மாதிரியும் ஒன்று இருக்கு. என்னன்னா, இப்போ இந்த அமைச்சரவையில் வந்து நீங்க ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் வந்து பதவி கொடுத்துருக்கீங்க, கூட்டணி சார்ந்து தான் இதை நீங்க கொடுக்குறீங்க, இதுவும் ஒரு வித குதிரை பேரம் மாதிரி அப்படி சொல்லி பிரேமலதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சேம் டைம்ல இந்த குதிரை பேரம் அப்பயே ஒருத்தர் வந்து ஆரம்பிச்சு வச்சார். ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எங்கள் கூட்டணியில் இருந்துட்டு இங்கே ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குது. அது வந்து காங்கிரஸே துரோகம்னாங்க. நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் சார். இப்போது காங்கிரஸு, விசிகா, கம்யூனிஸ்ட்டு கட்சி, அவங்க முஸ்லீம் கட்சி, இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவித்தா திமுக ஆட்சி வந்துருமா? வராதுல்ல. அப்போ இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவித்து நீங்கள் ஆட்சிக்கு வர்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தாவேக்கு ஆதரவு தெரிவித்து அவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் அவங்களும் அவங்களுக்கு பண்ணுற துரோகம். இது அப்படி இல்லை. இது மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு அவங்களும் தலைவணங்கி சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, பெரும்பான்மையாக தாவேக்கு மக்கள் ஆதரவு தெரிவிச்சாங்க. இப்போ தாவேக்கு தான் இந்த நாட்டை ஆளணுன்ட்டு பெரும்பான்மை மக்களோட எதிர்பார்ப்பு. அப்போ அதுக்கு தலைவணங்கி நம்ம கூட்டணி கட்சிக்கு அவ்வளவு இல்லை, நம்ம ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சிக்கு வர போகிறதில்ல. அப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நம்ம மதிப்பளிப்போம். இவரை தான் சிஎம் மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் நம்ம ஆதரவு கொடுத்து அவரை சிஎம் ஆக்கிடுவோம். இது மக்கள் தீர்ப்போட ஒன்றி போன ஒரு விஷயம். சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரும்பான்மையோடு வந்த ஒரு கட்சி தலைவரை சிஎம் ஆக்கூடாமல் நீங்கள் குறுக்குடியில் இவனை வச்சுருவான் நீங்கள் எடுத்து வருவான் இப்படின்னு அவர் ஏறோடாமல் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் மக்கள் பண்ணியிருக்க துரோகமாயிடும். அதோட மொத்த கட்சியும் அழிஞ்சிருக்கேன் தமிழ்நாட்டில். நான் லெவலில் பண்ணலை. என்ன விளையாடினாங்க இவர் சிஎம். ஓகே, திமுக ஆதரவில் ஏடிஎம்கே அரியணையர்களுக்கெல்லாம் ரெடி பண்ணாங்களே, அது எவ்வளோ ஒரு துரோகம். எவ்வளோ துரோகம் சார். அதெல்லாம் 2 பேர் தொண்டரில் நீங்கள் ஏமாற்றிட்டீங்களே. திமுகக்காரன் எவ்வளோ வெறியோட போட்டிருப்பான் உதயசூரனுக்கு. அவன் ஆரம்பத்துலேருந்து அதிமுக தான் எதிரி நினச்சான், எம்ஜிஆர் எதிரி நினச்சான், ஜெயலலிதா எதிரியாக நினச்சான், எடப்பாடி எதிரியாக நினச்சான். அப்படி நினச்சா உனக்கு ஓட்டு போட்டான். அப்போ திருப்பி நீங்கள் ஓட்டை வாங்கி போட்டு நீங்கள் அதிமுக சப்போர்ட்டாக போனீங்கன்னா நீங்கள் தாவே கூட சப்போர்ட்டாக போகலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு பெரிய பாரம்பரியான எதிர்கட்சியில். ஆனால் திமுகனா எதிரி அதிமுகவுக்கு பரம்பரை எதிரி திமுக. தொண்டர்கள் அப்படி இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படி இருக்கானுங்க. நீங்கள் அவங்க வந்து ரெட்டைலைக்கு எதிராக ஓட்டு போடும்போது நீங்கள் அதை வாங்கிட்டு ரெட்டைக்கு சப்போர்ட் பண்ணால் யாருக்கு பண்ண துரோகம்? நீங்கள் மக்களுக்கு பண்ண துரோகம் பண்ண பார்த்தீங்களா? நீங்கள் உங்கள் தொண்டர்களுக்கு துரோகம் பண்ண பார்த்தீங்களா? கொடி கட்டினவன் யார்? கோஷம் போட்டவன் யார்? உனக்கெல்லாம் நீங்கள் மேடை ஏறும்போது கூட்டத்தை கூட்டினவன் யார்? கூட்டத்தை உட்காந்தவன் யார்? எந்த ஓட்டு போட்டான்? யாருக்கு எதிராக போட்டான்? ஏழுங்க எதிராக தான் போட்டான். நீங்கள் வந்து என்ன எடப்பாடி சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஆகிடக்கூடாதுன்னா எவ்வளோ கெட்டன சார். திருமாவளவனை உட்கார வச்சுட்டு அவர் ஏடிஎம்கே திமுக 2 சப்போர்ட் பண்ணுவோம். திருமாவளவனை சிஎம் ஆகிட்டாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஆகிடக்கூடாது. எவ்வளோ கெட்டணும். யாருக்கு எதிராக பண்ணீங்க? விஜய்க்கு எதிராவா? இல்லை, மக்களுக்கு எதிராக.
இவ்வளோ அரசியல் நாடகம் கூத்து எல்லாம் நடந்துச்சுல, அதே மாரி உட்காந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ போயிருக்கவங்க தப்பு சொல்ல முடியாது. ஆதரவு தெரிவித்தாங்க, ஓகே, நியாயமானது. இப் அதே சமயத்தில் இப்போ அமைச்சர் பதவி கொடுத்துட்டாரு. அது அவரு பெரிய மனசு. நமக்கு சரியான நேரத்தில் நம்ம கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அப்போ அவங்களுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விசிகாவுக்கு அமைச்சர், காங்கிரஸுக்கு அமைச்சர், முஸ்லீம் லீக் அவங்களுக்கு அமைச்சர். இது ஒரு மாற்றம். உங்களுக்கு திராவிட கட்சிகள் ஆட்சி வந்ததிலிருந்து இது வரைக்கும் கூட்டணிக்கு தான் கட்சியை கூப்பிடுவாங்க, அதிகாரத்தை கூட வச்சுக்க மாட்டாங்க. சீட்டு கொடுக்குறது தான், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறதில்ல, அமைச்சர்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அது இன்றைக்கி இல்லை. இது ஒரு மாற்றம். நான் சொல்கிறது என்ன மாற்றம் கேட்குறீங்களே, இது வரைக்கும் ஏமாற்றத்தைன்னு பார்த்தோம், இப்போ ஏகமானதாக ஒரு மாற்றத்தை பார்க்குறோம்ல. இதெல்லாம் நிறைய மாற்றங்களை கண் முன்னாடி பார்க்குறோம். குறை சொல்கிறவன் குறைச்சிட்டு தான் இருப்பான், குறைக்கிறவன் குறைச்சிட்டு தான் இருப்பான். ரஜினி சொல்கிற மாதிரி தான், அது வாய் குறைச்சிட்டு தான் இருக்கும். இவர் ஒன்றே ஒன்று அந்த புரிஞ்சுட்டேன் இப்போதைக்கு, சொல்லாடலை விட செயலாற்றல் தான் வேணும் மக்களுக்கு. நாங்கள் வந்து இன்றைக்கி பேச்சு போட்டி பண்ணல, சட்டசபையில் அவர் பேசினார், ஏற்று இப்படி கேட்டார் பற்றியா, எங்கள் தலைவன் இப்படி கேட்டார், அதுக்கு என்ன பேசணும் தெரியா, இந்த சொல்லாடல், வார்த்தை ஜாலம், இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. என்ன செய்கிற, செஞ்சு காட்டியா, சும்மா வாய் பேச்சா பேசிக்கிட்டு அதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. இப்படியே வளர்ந்துட்டீங்க, இனி அதை வச்சு வளர முடியாது. செயலை காட்டுங்க. எதாவது பேசுகிறாரு அவர் வாட்டுக்கு வராரு, காலைல வந்துடுறாரு 10 மணிக்கு, என்னென்ன வேலையை பார்க்குறாரு, டெய்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. வந்துட்டு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். என்னென்னா, ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டு எல்லாருமே டக்குன்னு ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வச்சு, எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட், இது தேவையா தேவையில்லையா, இது நல்லதா கெட்டதா, இதனால இவர் பாதிக்கப்பட்டதுனால பேசினாரா அப்படின்னு சொல்லி ரஜினி சாரோட ப்ரெஸ் மீட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய பேர் எல்லாரும் ஒரு விதமான கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ரெஸ் மீட்டோட பின்னணி என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஒரே ஒரு பின்னணி தான். அதை பேச வச்சவர் யார் தெரியுமா? கமலஹாசன். என்ன சார் சொல்கிறீங்க? சார் நான் கேட்குறேன், நீங்கள் வந்து எவ்வளோ நடிகர் நீங்கள், ஒரு கட்சி தலைவர் வேறு, உங்களுக்கு எவ்வளோ ஜூனியர் விஜய் சார் அவர்கள், ஓகே, அவர் முதலமைச்சர் ஆயிருக்கட்டும், நீங்கள் அவ்வளோ சீனியரு, அரசியலே இன்றைக்கி ஒரு சீனியரு, அவர் வந்து மற்ற கட்சிக்கெல்லாம் போய் பார்த்தாரு. நீங்கள் எதுக்கு அவசரம் வீட்டில் பார்க்குறீங்க? ஏன் பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன அவசியம் இப்போது? ஏன் பார்க்குறீங்க? உங்கள் இது ஒன்று இருக்குல்ல, என்னென்னா ரஜினி சாரை ஒரு சூழ்நிலை கைதியாக மாற்றிடணும். இப்போ கமலஹாசன் பார்த்துட்டாருன்னா, கமலஹாசன் பார்த்தாரு, ரஜினி பார்க்கலையே அப்படின்னு அவர் மேலே ஒரு இது வரும். புரியுது உங்களுக்கு? இதுதான் ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அவசரமாக போய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே அவருடைய பிளான், உங்களை யார் கட்சி ஆரம்பிக்க எதிர்காலத்தில் தெரியும், ஃப்யூச்சரில் தெரியும். உங்களை அவசரமாக கட்சி ஆரம்பிக்க வச்சது யார்? எந்த பின்னணியில் நீங்கள் அது வரைக்கும் மக்களை பற்றி சிந்திக்காத ஒருத்தர், என்ன கெட்ட போடலாம், இந்த கெட்டப்பு எப்படி போடலாம், இந்த மேக்கப்புக்கு என்னது ஆளை கொண்டு வரலாமா, இந்த காஸ்டியூம் யார்கிட்ட கொடுக்கலாம், இதை மட்டும் சிந்திச்சுக்கிருந்த ஒரு கமலஹாசன் திடீர்னு இப்படி மக்களை சிந்தனை வச்சு, மக்களை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? சார் விஜயகாந்த் பேசியிருக்கிறார். விஜய் சார் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், எத்தனை விஷயத்துக்கு அவர் இறங்கி வந்து பண்ணியிருக்கார், குரல் கொடுத்துருக்காரு, பேசிட்டுருக்கார். கமலஹாசன் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பேசின ஒரு பேச்சை காட்டுங்கன்ட்டு அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு போடுறாரு, கேப் போட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த ஸ்விம்மிங்க்கான கண்ணாடியை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ டக்குன்னு கோணத்தை கட்டிட்டு டக்குன்னு குடிச்சிட்ட, ப்ராப்பராக அவர் குதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கோணத்தை கட்டிட்டு ஜப்பானில் வருவார்ல, அது மாதிரி கொசு குதிச்சிட்ட. யார் குதிச்சினோனையே? உனக்கு மக்கள் அக்கறையோட மக்களுக்காக போகிற ஆள் நீ இல்லை, நீங்கள் இல்லை. பின்னாடி வரும் யார் உங்களை அவசரப்பட்டு தள்ளி விட்டான்ட்டு.
என்ன அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இவர் போனதுனால என்ன ஆகிப்போச்சு, பேச்சு வரும். இப்போ கமலஹாசன் இவ்வளோ ஒரு பெருந்தன்மை, அவரு நேராக போய் கொடுத்துருவாரு. ஏன் ரஜினி வரலங்கிற கேள்வி வரும்ல. அதுக்கு அந்த கேள்வி வருங்கிறதுக்காக தான் போனது. இப்போ என்னாச்சு, ரஜினி சார் உஷாராயிட்டாரு, கோர்த்து விட்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால சரி, ஏற்கனவே நம்ம என்னமோ அவங்க போகாமல் இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டார் அவர். நேராக வாழ்த்து சொல்லணும்னு வைக்கிறாங்க. ஓகே, நம்ம அவர் ஒரு சீனியர் தானே, போய் அவசியம் இல்லை. அவரு பார்த்தாரு. சரி, இப்போ இந்த கமலஹாசன் போய் பார்த்தாரு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் சொல்லணும், தப்பாக போயிருங்கிறதுக்காக தான் ரஜினி மீடியா சந்தித்து சொல்ல முடியாது ஒரு சூழல் வந்துச்சு. கேட்கல இதெல்லாம் என்ன காரணம்ட்டு. ரஜினி ரசிகர்களோ விஜய் ரசிகர்களோ மற்ற கட்சிகளோ காரணம் இல்லை. ஒன்லி ஒன் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். அதனால் அவருக்கு தெளிவுபடுத்திட்டார், எனக்கு எந்த பொறாமையும் இல்லை. அவர் பொறாமை அவசியம் இல்லை சார். அவர் சொல்கிறார்ல, நான் அரசியல் இருந்திருந்தால் அவரை பற்றி பொறாமை போடலாம். அவர் அரசியல் இல்லை, யார் வந்தானே அவருக்கு என்ன நட்பு ரீதியாக அவர் வந்து மதித்தது ஏடிஎம்கே இருக்கலாம், திமுக இருக்கலாம். விஜய் சார் வந்து வருவார் யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டார். வந்துட்டார். வந்ததுனால போய் அவர் வந்து விருப்பம் காட்டணும் அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த ஒரு வதந்திக்கெலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். இவர் போய் டக்குன்னு பார்த்து வந்துட்டார், நம்ம பார்க்கணும்னு சொல்லுவானுங்கிறக்கா அவங்க என்ன சொன்னார், அதான் மெயின். எனக்கு என்ன சொன்னார், ஒரு மரியாதை நிமித்தமாகவோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் நான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. அது அவர் கமலஹாசனுக்கு வச்சு நீ போனில்ல, அந்த பதில் வந்து கமலஹாசனுக்கு சொன்னது. அவர் ஃபார்மாலிட்டிக்கெலாம் போய் பார்க்கணும் சார். எதுக்கு ஃபார்மாலிட்டி பார்க்கணும், இது அவசியம்தான் பார்க்கலாம். அப்போ அதுக்கானது நடிக்கணும் அவசியம் இல்லை, நடிக்கணும் அவசியம் இல்லை. கமலஹாசன் விஜய் சார் ஜெயிச்சதில் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது கமலஹாசனுக்கு. நான் கேட்குறேன் சார், நீங்கள் வீடு போய் தேடி போய் பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்கிறீங்களே, அவ்வளோ உங்களுக்கு சந்தோஷமா? அப்போ இது ஒரு ஃபார்மாலிட்டி. ஜெயிச்சிட்டாரு, வாழ்த்தாகணும். அதனால் ரஜினி சார் தெளிவாக இருக்கார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அவராக தான் இருக்கார். அவர் வாழ்த்து சொன்னார். அப்புறம் இந்த வதந்திக்கெலாம் முட்டுப்புள்ளி வச்சார். விவர போய் பார்த்தாரு ஸ்டாலின் நகரில். உடனே இவங்க விகுதான் ஏடிஎம்கே சேர்த்து வைக்க போடான்னு ஒரு கொளுத்தி போட்டாங்க. இதுக்கெலாம் அவர் பதிவு சொல்லி அனுப்பல. சில நேரத்தில் ரொம்ப அமையாக இருந்தால் உண்மையாகி போயிடும். அதனால தான் அவர் வந்தார். என்ன அதனால் இதுக்கு எந்த பின்னணியெலாம் ஒன்றும் இல்லை, ஒரே பின்னணி கமலஹாசன் தான். என்னன்னா, நீங்கள் வந்திருந்தால் ஜெயிச்சிருப்பீங்களா அரசியலுக்குன்னா, அவர் கண்டிப்பாக 100% அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த நிருபர் வந்து அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு கேட்குறப்ப டக்குன்னு இந்த சைடு வந்து போயிட்டாங்க. உங்களுடைய தாட்டில் அவங்க வந்திருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். அது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே. அந்த நேரத்தில் வாய்ஸ் கொடுத்தாருல, அப்போ இவரே இறங்கியிருந்தாருன்னா இவர் தான் சிஎம். இன்னைக்கு இவருக்கு விஜய் சாருக்கு உள்ள அலையை விட இந்த வரவேற்பை விட அன்னைக்கு மக்கள் ஃபுல்லாக எதிர்பார்த்தாங்க. இப்போ இவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க, சரி மாற்றம் வரும்ட்டு. ஆனால் அன்னைக்கு ரஜினி வரணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கி வந்திருந்தாருன்னா இதை விட பெருசாக அன்றைக்கி ஜெயிச்சிருப்பார். அது மிகப்பெரிய உண்மை, அது மறுக்க முடியாது. அப்போ அந்த பஸ்ஸை தவற விட்டார் வந்து உங்களுக்கு இல்லை, அது என்ன நான் கோவம் வச்சுன்னா, எங்கள் அந்த பஸ்ஸை தவற விட்டது ஊரஞ்ச விஷயம் சார், உலகஞ்ச விஷயம். அது நான் புதுசாக கேட்குறேன். அன்றைக்கி சிஎம் நாக்களை வச்சு உட்காருங்கிறாங்க, இவர் உட்காரல, தவற விட்டார். இது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஊருக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த நேரம் ரஜினி வந்திருந்தால் சேமாக இருப்பாருங்கிறது தெரியும். அவரும் விருப்பலை, தவற விட்டங்கிறது தவற விடலை, அவர் ஏற விரும்பலை. இல்லை, இந்த கொஸ்டின் தப்பு. அந்த பஸ்ஸை தவற விட்டிங்களா அப்படின்ல, நான் அந்த பஸ்ஸில் ஏறணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் லேட்டாக போய் அந்த பஸ்ஸு கிளம்பிருந்தா தான் தவறு வருது. பஸ்ஸு நிற்கிது, ஏறுங்க. நான் அந்த பஸ்ஸில் ஏறலை, இந்த பஸ்ஸு எனக்கு தேவையில்லை, போவேனார். அதானே, பஸ்ஸை தவற விடலை, அந்த பஸ்ஸில் அவர் ஏற விரும்பலை. அவ்வளோதான். கண்டிப்பாக சார். அது வந்துட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைக்கப்பட்டுருச்சு. என்னன்னா, ராஜ்மோகன் அவர்கள் வந்து இந்த செய்தி தொடர்பாளர் துறைக்கு வந்து சரியான ஆள் இல்லை அப்படின்னு விஷால் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நிறைய பேர், ஒரு அருண் விஜய் சார் நிறைய பேர்லாம் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் ஏன் ராஜ்மோகன் சாரை பர்டிகுலராக கார்னர் பண்ணுற மாதிரி இது ஒன்று சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அது ஏன் சார்? இல்லை, ராஜ்மோகனுக்கும் அவருக்கு ஏதாவது பகையாக இருந்துக்கலாம். வேற வந்து இவர் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யாருமே எல்லாத்தையும் முழுசாக கற்றுக்கிட்டுலாம் இங்கே வரதில்லை. இந்த அரசியலாக இருக்கட்டும், மக்கள் சேவைக்கு வரதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிரைவர் வேலை இல்லை. டிரைவிங் கற்றுக்கிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு சிலது கற்றுக்குவாங்க, யாருமே கற்றுக்குவாங்க. இவரை நம்பி எப்படி ஃபஸ்ட்டு படத்தில் நடிக்க வச்சாங்க,
விஷாலில். அப்புறம் நீ ஃபஸ்ட்டு நடிச்சதுக்கு இப்போ நடிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. கற்றுக்குறேன். அரசியல் சார் எல்லாருமே இப்போ உதயநிதி வந்து இப்போ கலைஞர் சாகிற வரைக்கும் இந்த அரசியல் மேடை பக்கமே அரசியல் பக்கமே வந்ததே இல்லை அவர். நடிச்சு நடிச்சுக்கிட்டு இருப்பார். எந்த பொது மேடையில் நீ பார்த்துருக்கீங்களா? செம்மொழி விழா நிறைய அரசு விழா நடக்கும். ஒன்றுலையும் வரமாட்டார். எந்த இதுலையும் அவர் ஃபோட்டோ பார்க்க முடியாது. இறந்ததுக்கப்புறம் இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நான் தான் எம்எல்ஏ, நான் தான் மந்திரி, நான் தான் துணை மந்திரி, அதுக்கு நான் தான் அடுத்த முதலமைச்சர் ரெடியாக இருந்தார். மக்கள் ஆப்போசிட்டாங்க. ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர் இருந்தாங்களே, செய்தித்துறை அமைச்சர்கள், அது சினிமா துறையில் சேர்ந்துடும். சுவாமிநாதன், அதுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு அவர்கள், அவருக்கு சினிமாவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதுக்கு முன்னாடி இந்த சாமிநாதன் அவர்களுக்கும் சினிமாவுக்கு என்ன சம்மந்தம்? படம் தயாரித்தாரா? டைரக்ஷன் பண்ணாரா? இல்லை படத்தை வாங்கி விற்றாரா? விநியோகம் பண்ணாரா? என்ன சார் பண்ண மேனேஜராக இருந்தால் எங்கேயாவது ஒரு படத்தில் ஷூட்டிங்காவது வேடிக்கை வச்சுருக்காருன்னு கேட்குறேன். இல்லை இல்லை படமாக மாதத்துக்கு 4 விட பார்ப்பாரா? அதுவும் இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் அவர் சாமிநாதனை வந்து நம்ம சினிமா துறைக்கு மினிஸ்டராக போட்டாங்க? அப்போ நீங்கள் கேட்கல? அப்போ அவர் என்ன சினிமா அறிவோடு வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் அவங்கள்ட்ட கேட்பாங்க, தெரிஞ்சுட்டு தீர்வு பண்ணுவாங்க. அவ்வளோ. அதே விஷால் அவர் வந்து போனோட 1000 பிரச்சனை இருந்துச்சு சினிமா துறையில். ரொம்ப ஏகப்பட்ட படம் பண்ணுறதே கஷ்டம், பண்ணி முடிக்கிறது கஷ்டம், முடிச்சு ரிலீஸ் பண்ணுறது அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. 1000 தடங்கள் இருக்கும். யார் எந்த படத்தை மொத்தமாக வாங்கி ரிலீஸ் பண்ணான்னு தெரியாது. அவ்வளோ பிரச்சனை. நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போய் எங்கே சுவாமிநாதன் சார் நின்னீங்க? விஷால்கிட்ட கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ அக்கறை சொல்கிறீங்களே, 1000 பிரச்சனைக்கு போய் எந்த பிரச்சனை கொண்டு போய் நீங்கள் மினிஸ்டர் போய் செய்தித்துறை மினிஸ்டரை பார்த்தீங்க? பார்க்கல. சும்மா ஏதாச்சும் சொல்லக்கூடாது சார். இன்னொன்று, இப்போ நம்ம வந்து என்னென்னா, நம்ம தெரியாதவங்க அவங்க வரும்போது பேச மாட்டோம். நம்ம தெரிஞ்ச யாராக வந்தால் வச்சுங்களேன், இப்போ வந்துட்டானா இதில் ஒரு பொறாமை. நம்ம தெரிஞ்சு வந்துடக்கூடாது. தெரியாமல் யாரும் வரலாம் சார். தெரிஞ்சு வந்துடக்கூடாது. தெரிஞ்சு வந்தாலே நம்மளுக்கு பொறுக்காது. அது அடிப்படை தான். தவிர என்னை பொறுத்த வரைக்கும் போனோட சாமிநாதன் அவர்களை விட, அதுக்கு முன்னாடி உள்ள கடம்பூர் ராஜா அவர்களை விட ராஜ்மோகன் அவர்கள் சினிமா துறையோட நெருங்கிய தொடர்புடையவர். நிறைய இயக்குநரோட பழகினவர், நிறைய தயாரிப்பாளரோட பழகினவர், நிறைய நடிகளோட பழகினவர். அவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு பிரச்சனையை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இன்னொன்று, இன்றைக்கி ஒரு சினிமா நடிகர் தான் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்க பட்சத்தில் அழகாக ஒரு பிரச்சனையை அவரோட கலந்து அவரால் தீர்த்து வைக்க முடியும். இவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது சார் ராஜ்மோகன்கிட்ட. ராஜ்மோகன் வந்து சமீபத்தில் வந்த பல செய்தித்துறை அமைச்சர்களை விட, சினிமா துறைக்கான அமைச்சர்களை விட ராஜ்மோகன் வந்து நாங்கள் நம்புகிறோம் எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பார்ட்டு. அண்ட் வந்துட்டு அடுத்ததாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது சார். அதாவது அந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிறைய எப்போவுமே ஒரு விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் லாஸ்ட் டைமில் அவருக்கு நடந்ததெல்லாம் நம்ம கண் முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதுக்கு இவ்வளோ பெரிய தீர்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அவர் மேலே குண்டாசு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து நீக்கியிருக்காங்க. அது தமிழ்நாடு அரசே டைரெக்டாக அதை இன்வால்வ் ஆகி அதை பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு ஆட்சி மாற்றம் வரும்பொழுது பழி வாங்கக்கூடாது. நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம், நம்மளாவது எதிர்த்து பேசினானா, நம்மளை விமர்சனம் பண்ணானா, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒருத்த மேலே ஒருத்தன் குற்றம் விளையாடக்கூடாது. இதெல்லாம் கர்மா. நான் சொல்கிறது உங்களை தான் பாதிக்கும். உங்கள் பீரியடில் என்ன நடந்துச்சு? கனல் கண்ணன் அவர் ஒரு சாமி பக்தி உள்ளவர், இறை வழிபாடு உள்ளவர். தனியாக அவர் கோயிலாம் கட்டியிருக்காரு. சொந்த செலவில் அவர் கோயிலை கட்டியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர். அப்போது ஒரு ஸ்ரீரங்கத்துக்குள்ள சாமிட்டு வரும்போது எழுது பார்த்தா ஒரு சிலைக்குள்ள கடவுளை வணங்குவன் முட்டாள்ன்ட்டு. சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் சாமி கும்பிட்ற முட்டாள்னு ஒரு வாசகம் இருக்குது. யாருக்கு கோவம் வராது? எல்லாருக்கும் கோவம் வரும். எல்லோரும் கோவம் வருங்களா? அந்த கோடி பேர் பார்த்துட்டு கோவப்பட்டதில் கோடியில் ஒருத்தன் கனல் கண்ணன். அவரும் கோவம் வந்துச்சு, சொல்லிட்டாரு, இதை அகற்றணும்ட்டார். என்ன தப்பு? ஏன் கோயிலுக்கு முன்னாடி வைக்கிற? ஏன் வைக்கிற? அவன் உடனே தூக்கிக்குள்ளே போட்டான்ட்டாங்க. அரெஸ்ட் வாரண்ட். அவர் ஒன்று அது பெரிய தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி பெரிய படம் வச்சு அவரை தேடி பிடிச்சாங்க. குண்டு வச்சாரா?
எங்கே எங்கே ஒரு பாம்பு போட்டாரா, ஒரு கருத்து கோயிலுக்கு முன்னாடி இந்த சிலையை வச்சு இந்த வாசகம் வைக்காதீங்கன்னா தூக்கு சிலை வாசம் நாங்களும் சரி சிலையை தூக்கு கொடுத்தானே. இப்போ அசைவம் ஹோட்டல் முன்னாடி விலாஸ் மாதிரி ஹோட்டல் வச்சுங்களா, ஒரு அசைவம் ஹோட்டல் வெளியே வரும்போது ஒரு ஒரு சிலையை வச்சு மாமிசம் சாப்பிட்றலாம் மடையன் அப்படின்னு வைங்க. நான் கறி மீனே சாப்பிட்டு வரேன் சார், ஹோட்டலுக்கு வெளியே ஒரு வாசம் இருக்குது, மாமிசம் சாப்பிட்லாம் மிருகத்துக்கு சமம் மடை எங்கேன்னு வச்சா அது மாதிரி சரவண பவன் ஹோட்டல் இருக்குது, சைவ ஹோட்டல் சாப்பிட்டு வெளியே வர்றான், அங்கே சைவம் சாப்பிட்றவங்களாம் மடை எங்கே அறிவில்லாதவங்க முட்டா பசங்க அனுப்புகிறோம். அப்போ எங்கே எதை வைக்கணும்னு ஒன்று இருக்குல்ல சார், நல்ல ஒரு உணவாக இருக்குது, அதுக்கு முன்னாடி கழிப்பிடத்தை வச்சாங்கன்னா அப்போ கழிப்பிடத்தை அகற்ற சொல்லுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, கழிப்பிடம் எங்கேயா இருக்கும், நீ ஹோட்டலில் அகற்றுக்கிறாங்க, வேறு இடத்துக்கு மாற்றுக்கிறாங்க, எது நியாயம்? அது காலங்காலமாக இருக்குது ஒரு ஹோட்டல், காலங்காலமாக இருக்க ஹோட்டலுக்கு முன்னாடி நீ கழிப்பிடத்தை வைக்கிற, கழிப்பிடத்தை அகற்றுறாங்க. எதுக்கு முன்னாடி எது இருக்குங்கிறது ஒன்று இருக்குது, அதை மீறி வைக்கும்போது அரசாங்கம் அகற்ற வேண்டும். மக்களுக்காகத்தான் அரசாங்கம், மக்கள் உணர்வு பண்ணி மதிக்கணும். சாமி முட்டு வர வந்து மக்கள் மனுஷன், அவனுக்கு முன்னாடி ஒரு வாசத்தை வைக்கிறதுக்கு ஏன் அரசு அனுமதிச்சிய? அதை எது கேட்டதுக்கு விரட்டி சுற்றி வளைச்சி வீரப்பனை கூட அவ்வளோ படம் வச்சு அடிக்க மாட்டாங்க, அப்படி ஊற்றி வச்சாங்க. கனல் கண்ணன், கஸ்தூரியம் நடிகை கஸ்தூரி மேடம், அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மேடை, அவங்க ஒரு பிராமண சங்கம், அப்போ அவங்க பிராமணத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசுகிறாங்க. பேசிட்டோம், நீங்கள் உங்கள் கலைஞரை உயர்த்தி பேசலை, தமிழகத்திலே கலைஞர் ஆட்சி தான் பொற்கால ஆட்சின்னு சொல்ல நான் கேட்டுட்டு இருக்கல, புரிஞ்சுங்களா? கலைஞர் சாதனையெல்லாம் இன்ஸ்டாகிராம் போடுங்கிறாப்புல, புதுத்தெழுத்து போடுங்கிறாங்கள, கேட்டிருக்கோம்ல. திமுக மேடையில் திமுகவை உயர்த்தி பேசுவீங்க, அதிமுக மேடையில் அதிமுகவை உயர்த்தி பேசுவாங்க, சகஜம். நீங்கள் இன்னொருத்தர் ஆபாசமாக பேசினாலோ வேறு மாதிரி கொஞ்சம் அசிங்கமாக பேசினாலோ தான் நீ நடவடிக்கணும். அவங்க பேசுகிறாங்க உடனே ஒரு பொம்பளை சார், அது போய் ஹைதராபாத் போயிட்டாங்க, இங்கேருந்து பிடிச்சி அனுப்புகிறாங்க சார். வீட்டில் உள்ள அவங்க வீட்டில் இருக்காங்க, இங்கே ஒளியில் சுற்றி வளைச்சி நாங்கள் பிடிச்சிட்டோங்கிறாங்க. யார் வீட்டில் இருந்த ஒரு பொண்ணை அது அரெஸ்ட் பண்ணி வீடியோக்கள்லாம் ஷூட் பண்ணி அது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு அதே மாதிரி தான் இவர் சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணுறாரு. சரி பொய்யா பண்ணாருன்னா மக்களுக்கு தெரிய போகுது, அவரை அரெஸ்ட் பண்ணேன். சரி ஒரு அரெஸ்ட் பண்ணியாச்சு, திருப்பி வந்து வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா ஒரு தாய் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி சாக்கடையை கொட்டி அதை கொட்டி எவ்வளோ ஒரு வன்மோது, எவ்வளோ ஒரு கலைஞரை வந்து ஒரு குற்றச்சாட்டுக்காக அரெஸ்ட் பண்ணும்போது ஐயோ கொள்றாங்களேன்ட்டு அந்த வீடியோ எவ்வளோ அதை போட்டிருக்கேன். எலெக்ஷன் வரும்போது அதை போட்டு தான் ஜெயிச்சிங்க. அப்போ உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது ரசிச்சிடா நீங்கள்? எங்களுக்கு கோவம் வந்துச்சுல, என்னடா அந்த அம்மா இப்படி பண்ணிச்சே, முன்னாள் முதல்வர் எந்த மரியாதை இல்லாமல் வீடு புந்து ஒரு அக்குஷ்டமாக தூக்குனாங்க, நாங்களும் கொதிச்சுருந்தோம். அப்போது எல்லோரும் கோவம் வந்துச்சு. அந்த கோவம் தான் அடுத்த விட அந்த அம்மாவை தோக்கடிச்சிட்டு திருப்பி கலைஞர் ஊரில் உட்கார வச்சாங்க. உங்கள் அப்பாவை தூக்கும்போது உங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பையனை நீங்கள் நசிங்கப்படுத்தினீங்க, அந்த அம்மா மனசை பாடுபட்டுருக்கும். அந்த அம்மா செத்தே போச்சுல, வழிபடி செத்து போயிருக்கோம். இதெல்லாம் கர்மா. நீங்கள் விமர்சனத்துக்கு பயந்துன்னா நீங்கள் அரசியல் வராதிங்க, விமர்சனத்துக்கு பயந்தீங்கன்னா சினிமாவுக்கு வராதிங்க, விமர்சனத்துக்கு பயந்தீங்கன்னா பொது வாழ்க்கை வராதிங்க. பொது வாழ்க்கைக்கு வந்தாலே விமர்சனங்கள் இருக்கும், அதை கடந்து போகணும். விமர்சனம் பண்ணுறவங்களாம் பழி வாங்கினீங்கன்னா கர்மா அவங்களே பழி வாங்கி விடணும். அண்ட் அடுத்ததான் வந்து இன்னொரு கேள்வி இருக்குது. நம்ம இது கொஞ்சம் ஜாலியாக எனக்கு கேட்குறப்பே பார்க்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் வந்தது. என்னோட ஃப்ரெண்டு தான் அதை சொல்லி அனுப்பிச்சது. என்னென்னா, திருப்பாச்சி படத்தில் வந்துட்டு கரெக்டாக ஒரு இன்டர்வல் பிளாக்ல வரும். தலைவர் வந்து இன்டர்வல் பிளாக்ல மெயின் சீனாக தான் சென்னையில் வந்து கால் வைக்கிறது ஒரு மூமெண்ட்டு, ஒரு மாசான ஒரு சீன். ஸோ இது வந்து அன்றே பேரரசு கணித்தாரா அப்படிங்கிற மாதிரி சென்னையில் தான் நின்று, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அமைச்சர்கள் முக்கியமானவங்கலாம் சென்னையில் நின்று ஜெயிக்கல. சென்னையில் நிற்கணும்னா ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், அதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சேம் அந்த படத்தோட இது இன்டர்வல் பிளாக் மாதிரி. ஸோ சேம் டைம் சென்னையில் வந்து நின்று கம்ப்ளீட்டாக ஜெயிச்சு இந்த சென்னையை க்ளீன் பண்ணி முதலமைச்சர் ஆகிறாரு. இங்கே வந்து சென்னையை க்ளீன் பண்ணி கொடுத்து இந்த ஒர்க் பண்ணுறாரு. அன்றே கணித்தாரா? இல்லை ஒன்று தானே. படத்தில் வந்து
ஒட்டுமொத்த ரவுடியும் ஒழிச்சார். சென்னையில் அப்படித்தான். என்ன எல்லாம் ஒன்று தான். எனக்கு என்னென்னா ஒரு விஷயத்தில் எம்ஜிஆரை ஃபீட் பண்ணிட்டார். எம்ஜிஆர் ஆட்சியில் அதிமுக இருக்கும்போது சென்னையில் மட்டும் எங்கள் கோட்டைன்ட்டுருவாங்க. இங்கே சென்னையிலேருந்து ஒரு ஒரு தொகுதி 2 தொகுதி தான் ஏடிஎம்கே வர முடியும். உள்ள கலைஞர் தான் வருவாங்க, திமுக தான். சென்னைனாலே அது திமுக கோட்டை. நம்ம அப்புறம் அவர் வந்து அருப்புக்கோட்டை, சாத்தூர், சிவகங்கை, ஆண்டிப்பட்டி, அரசம்பட்டி இப்படி தான் அம்மா எம்ஜிஆரோட செல்வாக்கு. சென்னையை தகர்க்க முடியாது. ஆனால் முதல் முறையாக ஒட்டு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி என்ன வாரி அள்ளி தூக்கி மூட்டை பிடிச்சி தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு மனுஷன் உட்காந்துட்டார். இந்த விஷயத்தில் எம்ஜிஆரை வந்து இந்த இதில் அவர் அதையும் மீறிட்டார். காரணம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. விஜய் சாரோட ஓட்டு வங்கி மட்டும் இல்லை, எஸ்ஐஆர்னு வச்சுல, எஸ்ஐஆருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது சென்னையில் இவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு. இன்னொன்று, சென்னையில் ஸ்டாலின் அவர் தோத்தாரில், அதுக்கு விஜய் சாருக்கு பங்கு இருக்கோ இல்லையோ, எஸ்ஐஆருக்கு பங்கு இருக்குது. இருக்கிறவன் ஓட்டு போட்டால் பரவாயில்ல சார், செத்தவன்லாம் ஓட்டு போட்டால் எப்படி? அதில் ஆக்சுவலி 90 லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டிலேயே ஓட்டை தூக்கியிருக்காங்க. அப்போ 90 லட்சம்னா அதுதான் சார் ஒரு ஆட்சி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார். கள்ள ஓட்டு, செத்து போன ஓட்டெலாம் உயிரோட இருக்கிறவங்க போடுவான். இது வருஷம் நடந்துச்சுல. சென்னையில் சொன்னது க்ளீன் பண்ணது காரணம் இந்த எஸ்ஐஆர் உள்ள பண்ணி யாருக்கு இந்த போலி ஓட்டெலாம் தூக்கிட்டாங்க. அந்த ஓட்டெலாம் விழ முடியாமல் போனது தான் இங்கே சென்னையில் எல்லாம் தோற்றது காரணம். நம்ம இப்போ முதல்வர் சொல்கிறார்ல, முன்னாள் முதல்வர், நம்ம தோற்றக்கு என்ன காரணம் ஆராயணும்ட்டு. இது ஒன்று முக்கியமான மேட்ரு. முன்னாள் முதல்வர் அவர்களே என்ன செத்து போனவங்க பூரா இந்த விட செத்து போனவன் இருந்துட்டான். அவன் வந்து ஓட்டு போடாதது உங்களுக்கு தோல்வி காரணம். அதுவும் ஒன்று. சேப்பாக்கத்தில் என்ன பெரிய வித்தியாசம் ஜெயிச்சார் உதயநிதி அவர்கள், ரொம்ப கம்மி ஓட்டு. எஸ்ஐஆர் 2 கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் காலி. அதனால் திருப்பாச்சி செகண்ட் ஹாஃப் தான் இந்த 2026. திருப்பாச்சி செகண்ட் ஹாஃப் தான் 2026 க்ளீன் பண்ணிருச்சு. கண்டிப்பாக சார். அதோட இயக்குனர் பேரரசு. ஆமாம், கண்டிப்பாக சார். அண்ட் வந்து அடுத்ததாக இதை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, எப்போவுமே நம்ம பேரரசர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணாருன்னா அது ஒரு டே நடந்துடும். யாராவது ஒருத்தர் ஒரு முன்னாளாக ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேரரசர் அட்ரஸ் பண்ணுறப்போ அது இன்னும் கொஞ்சம் பார்க்கப்படும் அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்து ரொம்ப நாளாக தன்னோட குழந்தைக்கு வந்து இந்த மருத்துவ இதில் வந்து தவறான சிகிச்சை பண்ணதுனால அந்த குழந்தைக்கு கால் போயிட்டுன்னு ரொம்ப நாட்களாகவே, ரொம்ப வருஷங்களாகவே அவர் வந்து போராடிக்கிட்டே இருக்கார். இந்த காவல்துறையோடையும் ஒரு பக்கம் போராடுறாரு, காவல்துறையில் இருந்துகிட்டே இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோடையும் வந்து போராடிட்டு இருக்காரு. ஒரு வாட்டியாவது முதலமைச்சர் சந்திச்சிட மாட்டாங்களான்ட்டு. ஸோ அதை பற்றி இல்லை நீங்கள் அந்த வீடியோ இதில் போடுங்க, கண்டிப்பாக அவருக்கு அது போய் சேரும். அது தனியாக நீங்கள் அந்த வீடியோ போட்டு அவருடைய இதை போட்டு அனுப்புங்க. நானே யாருக்கு அனுப்பணுமோ அதை விட்டு நான் அனுப்பிவிட்டுறேன். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் பாருங்கள், இப்போ அந்த முத்துக்காலைன்னு காமெடி நடிகர் காலையில் வீடியோ பார்த்தாரு. அன்றைக்கி மதியமே நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அனுப்பி ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ அது கொஞ்சம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். கடைசி அது பல நடிக்காமல் போச்சு. இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுத்தார். இது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார். இது வந்து ஒரு இந்த ஆட்சியில் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக விஜய் சார் பண்ணுவார். நீங்களே அதுக்கு முன்னெடுங்க. கண்டிப்பாக சார். இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்டா அவருக்கு போட்ட முடியாது. யாருக்கு ஃபீல் பண்ணால் ஒருத்தர் ஒரு மக்களை கிடச்சிருந்தோம். ஒரு மக்களை கூப்பிட்டு சரியாக தானே ஒரு போட்டேன்னு சொல்கிற ஒரு ஆள் நீங்கள் பேச சொல்லி வீடியோ எடுத்து கொடுங்கிறேன். நீங்களே குடும்பத்துக்குள்ள அப்பன் மகன் பேசிட்டு இருந்தால் மக்களை ஃபீல் பண்ண யார் ஃபீல் பண்ண உங்கள்கிட்ட வந்து இன்பதி ஃபீல் பண்ணி பார்ப்பேன். உங்கள்கிட்ட இல்லாத மீடியாவுக்குலாம் சன் டிவின்னு ஒன்று, அதில் சன் நியூஸு, சன் மியூசிக்கு, கிளை பாதி இருக்கும், கலைஞர் டிவி. அப்போ சோசியல் மீடியா இதுதான் காரணம். நீங்களே ஜெயிச்சிருக்கணும். விஜய் நீங்கள் ஆட்சி பண்ண போங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நடிக்க கூப்பிட்றாங்க. இப்போ என்ன உங்கள் படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் நடிங்க. நான் சொல்கிறேன், நீ கிண்டல் பண்ணாது. சம்பாதிச்சலாம், கொடுக்கணும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் மாதிரியே சம்பாதிக்கிறது. விஜய் சார் விசுவரம் எடுப்பாங்கன்ட்டு நினைக்கல. கமல்ஹாசன் தான் விசுவரம் எடுத்தார், சினிமாவில் படமாக எடுத்தார். இவர் தமிழ்நாட்டிலேயே முதல்வராக விசுவரம் எடுத்தது